ஹலோ, நான் விஜய் சாருக்காக தான் பேச வந்திருக்கேன். நான் என்னடா இது விஜய் சாருக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அரசியலை பற்றியே பேச வரல. மக்கள்லாம் இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, எப்படி ஓட்டு போட போகிறீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் மகளிர் தொகை போடுறாங்களே, மகளிர் உரிமை தொகை போடுறாங்களா, அதுக்காக போட போகிறீங்களா? இல்லை ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா பணம் போடுறாங்களா, அதுக்காக போட போகிறீங்களா? இல்லை 5000 ரூபா பணம் போட்டிருக்காங்களா, அதுக்காக போட போகிறீங்களா? அப்படிலாம் எனக்கு தெரியாது. முதியோர் பென்ஷன் போடுறாங்களா, அதுக்காக போட போகிறீங்களா? அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையுமே விஜய் சார் இப்போ இந்த வாட்டி அரசியலுக்கு வரேன்னு அவர் மட்டும் கட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு மாநாடுலாம் நடத்தலைன்னா கண்டிப்பாக நமக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி இந்த பட்டா உரிமை, வீடு, ரேஷன் கார்டுக்கு பணம் எல்லாமே இப்போ அறிவிச்சு எல்லாமே வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இதை போன வருஷம் கூட பண்ணியிருக்கலாம், பண்ணணும்னு நினச்சவங்க போன வருஷம் கூட பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேருக்கு மகளிர் உரிமை தொகை வரலை, எத்தனையோ பேருக்கு ரேஷன் கார்டுக்கு பணம் வரல. இன்னைய நாள் வரையும் எனக்கு பிறந்து இத்தனை வயசாகி போச்சு. எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு. இன்னைய நாள் வரையும் நான் ஊனமுற்ற ஒரு பணமே வாங்கலை. இது நாள் வரையிலையும் எனக்கு எனக்கான எதுவுமே வரல. நான் எது எழுதி கொடுத்தேன் எனக்கு இது வரையிலும் நான் வாங்கினதே இல்லை. அதுக்காக போய் நான் நின்னதும் கிடையாது. ஏன்னா நான் அலைஞ்சாலும் அது எனக்கு கிடைச்சதே கிடையாது. நான் வரல. எனக்கு மகளிர் உரிமை தொகையும் வரல. இன்னைய நாள் வரையும் நான் அதுக்காகலாம் எனக்கு வரலைன்றதுக்காக நான் பேச வரல. இப்படி நிறையவே உள்ள பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளேயே எவ்வளோ பேர் வராததெல்லாம் இருக்கு. எத்தனையோ பேர் அடிச்சு பிடிச்சி வரவங்களுக்குலாம் இருக்கு. எத்தனையோ பேர் அலைஞ்சு திரிஞ்சாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்படிலாம் நிறைய இருக்கு. பண்ணணும்னு நினைச்சவங்க போன வருஷம் பண்ணிருக்கலாம், இல்லை இந்த 5 வருஷத்துல அதுக்கு முன்னாடி வருஷம் பண்ணிருக்கலாம். இப்போ லாஸ்ட் வருஷம் யாரையும் ஏமாத்துறதுக்காக பண்றாங்களா எனக்கு தெரியாது. ஆனா உண்மையுமே அவரு நான் மாநாடு நடத்தி அவருக்கு ஆட்சிக்கு வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் எல்லாருடைய கவனமும் விஜய் சார் பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இப்போ கொந்தளிக்கிறாங்க. நம்ம ஏன் எதுவுமே செய்யாத போயிட்டோம்னு மாத்தி பண்றாங்க. ரஜினி சார் எடுத்துக்கிட்டோம், இத்தனை வருஷம் எங்க போனாரு ஆட்சிக்கு வரத்துக்கு? இத்தனை வருஷம் அரசியல் வராதவருக்கு விஜய் சாரை பார்த்தோம்னா ஆசை வந்துருச்சுங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். விஜய் சாரை பார்த்தோம்னா ஒரு ஆசை வந்துருச்சுன்னு. இதை அவர் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட முடிவு பண்ணிருக்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு விஜய் டிவி பேட்டிலையும் கேட்டாங்க, சன் நியூஸ் பேட்டிலையும் கேட்டாங்க. அவரு வரதுக்கு விருப்பம் இருக்கு, ஆனா வரல, எனக்கு வரதுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எதை வச்சு அவரு ஆட்சிக்கு வரணும், ஸ்டாலின் பக்கம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் பொதுவா தான் பேசுறேன். நான் பொதுவா என்னுடைய கருத்தை நான் சபை மக்களா இருந்து என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். எதை வச்சு அவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ எது ஒன்னாலும் இருக்கட்டும், எது ஒன்னாலும் பேசி இருக்கட்டும், எது ஒன்னாலும் பண்ணியிருக்கட்டும். அரசியல்னா இவங்க அவங்கள பத்தி பேசுவாங்க, அவங்க இவங்கள பத்தி பேசுவாங்க. ரஜினி சாருக்கு இதே பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது, விஜய் சார் மாதிரியே ஒரு வாய்ப்பு இருந்தது. ரஜினி சார் நினைச்சிருந்தாருன்னா எவ்வளவோ அந்த மக்களுக்கு இந்த ஒரு 10 வருஷமா அவர் எவ்வளவு படம் ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யறாரு. அவருக்கு வயசு ஆயிடுச்சு, ஆனாலும் அவர் வயசுக்கும் மீறி தானே நடிக்கிறாரு. ஆனா அதையே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி செய்யணும்னு நினைக்கல. அப்ப இன்னொருத்தர் செய்யும் போது அதையே பொருளி பேசணும், அதையே தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு தெரியல. எனக்கு வாட்ஸ்அப்ல யூடியூப்ல வர வீடியோலாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. ரஜினி சார் தப்பா சொல்லணுன்ற ஆதங்கமா எனக்கு கிடையாது. ஏன் நினைக்கல அப்படின்னு எனக்கு நான் என்னுடைய பர்சனலா யூடியூப் வாட்ஸ்அப்லாம் பார்த்ததில்லை. என்னுடைய இதுவா நான் பேசுறேன், என்னுடைய தரப்பு நான் பேசுறேன் நான். ஆனா நான் முதல் மாநாடு போட்ட உடனே எனக்கு இது நாள் வரலையும் எந்த கனவுமே பலிக்காத போனதே கிடையாது. ஆனா விஜய் சார் வந்தா அம்மா மாதிரி நல்லா செய்வாங்க அப்படின்ற கனவு மட்டும் நான் கண்டேன். அம்மா முதல்ல செய்யவே இல்லை, ஆனா அவங்க மனசார உணர்ந்து மக்களுக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கலைஞர் மனசுலயே இடம் பிடிக்கிற அளவுக்கு, அந்த கலைஞர் மனசுலயே இடம் பிடிச்சி அம்மா உண்மையா செய்யறாங்க அப்படின்றத அவரே உணர்ற அளவுக்கு அம்மா செஞ்சாங்க. கடைசி காலத்துல அம்மா உணர்ற அளவுக்கு செஞ்சாங்க. அவங்க பண்ணது அம்மன் கோவில் நிறைய இந்த இதெல்லாம் பண்ணதுனாலயோ என்னவோ தெரியாது. ஆனா அது 4 செவத்துக்குள்ள அம்மா உசுறு போகணும் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு.
அதுக்கப்புறம் நம்ம 5 வருஷம் ரொம்ப ஆட்சி ரொம்ப கவலைக்கிடமா போனப்ப கூட எதுவுமே இதுவாகலை. அதேமாரி பொங்கலுக்கு அம்மா ஆட்சி மாறி கூட பொங்கலுக்குலாம் நியாயமான காசு போட்டாங்க. இந்த வருஷம் 2000 கொடுத்தவங்க 3000 கொடுத்தவங்க போன வருஷத்துல என்ன பண்ணாங்க? அந்த 1000 ரூபா காசு தவிர வேற எதுவுமே போடலையே, எதுவுமே செய்யலை. ஆனால் விஜய் சார் வந்தா அம்மா அளவுக்கு பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை கனவு எனக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் மாநாடு நடந்து அதை நான் பார்க்குறேன். முதல்ல மோடி சார் ஓட்டு கேட்டப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இவர் வந்தால் நல்லா ஆட்சிக்கு நல்லா செய்வார், இவர் வந்தால் நல்லா ஆட்சிக்கு செய்வாருன்னாரு. அப்போ நான் சொன்னேன், மக்களோட மக்களாக தான் இருப்பார், மக்களோட மக்களாக தான் புழங்குவார், மக்களுக்கு கூட மக்களாக தான் நான் கலந்து இருப்பேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அவர் மக்களோடலாம் இருக்க மாட்டார், அவர் ஏர்போர்ட்லேயே பிளைன்லேயே தான் பறப்பார், அப்போ தான் நீங்களாம் உணர்வீங்கன்னாரு. ஆனால் உண்மையிலுமே அவர் செஞ்சாரா செய்யலையன்றது இல்லை. ஆனால் அவர் செஞ்சதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் துப்புரவு பணிலாம் சுத்தமாக செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் துப்புரவு பணி இதுவரையிலும் நல்லபடியாக செஞ்சுருக்காங்க. இதுவரையிலையும் நாங்கள் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்தா அங்கங்கே குப்பைங்கெல்லாம் காலையில் இப்போ பார்த்தீங்களா எல்லார் கடையும் பெருக்கி கும்பலாக அதுக்கு முன்னாடி சேர்த்துருவாங்க. எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெருக்கி வாசலை பெருக்கி கடையில் இருக்கிறவங்க எல்லாமே பெருக்கி கும்பலாக சேர்த்துருவாங்க. குப்பை தொட்டியை போய் பார்த்தீங்கன்னா குப்பை பாதி தொலைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா குப்பை அங்கங்கே கிடக்கும். பான் பிராக்கு சிகரெட்டு அங்கங்கே மக்கள் நடமாடுற இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அதை மோடி சார் கரெக்டாக செஞ்சார். அவர் ஆட்சிக்கு இதை பண்ணுறேன் மக்களோட இருக்கேன் அப்படின்னு பண்ணாரோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் துப்புரவு தொழிலாளிகள் இன்னைய நாள் வரலே சுத்தமாக நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கிறாங்க. நைட்டில் லாரிங்க போயினாலும் சரி, மக்கள் பகலில் போனாலும் சரி, அசுத்தம் இல்லாமல் நாட்டை வச்சிருக்காரு. அவரு ஏதோ ஏழைப்பட்டவங்களாம் இருக்கணும், கஷ்டப்படுறவங்களாம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மானியம் ஒன்று கொடுத்தாரு. அது நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சு. நிறைய தெரியாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கல, தெரிஞ்சவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, நிறைய பண்ணாரு. அவர் அங்க பண்றது மக்களுக்கு சேரல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. மோடி பண்றாரு, அவர் பண்றது மக்களுக்கு சேரல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதை மக்கள் புரிஞ்சு பண்ணிக்கல. ஆனா அவர் என்ன ஊழல் பண்றாரு, என்ன ஊழல் பண்ணலன்றதுலாம் நான் சொல்ல வரல. ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சவரையும் தமிழ்நாட்டுல கொஞ்சம் சுத்தமா எல்லாமே வச்சிருக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. அவருடைய இதுலயும் அவருடைய இதுல ஓய்வூதியக்காரங்களுக்கும் சரி, முடியாதவங்களுக்கும் சரி, துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சரி, எல்லாமே அவர் போடுற எல்லா சலுகையும் அவருக்கு கிடைக்குது. ஆனா நம்மளுடைய இடத்துல நமக்கு செய்யல, யாருமே அதை எடுத்து செய்யல. ஏன் செய்யலன்றது எனக்கு தெரியல, எதுக்காக செய்யல, ஏன் செய்யலன்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் சார் வந்தா மோடி சாரை விட அம்மாவை விட ஒரு மடங்கு அதிகமா கண்டிப்பா செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு ராசி பலன்ல ஒருத்தர் சொன்னாரு, நான் சொல்லி எதுவுமே மீறந்தே கிடையாது, நான் சொல்லி எதுவுமே தப்பானதே கிடையாது, விஜய் சாருக்கு அந்த அதுவே ஜாதக பலன் படி அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்டாலின் சாருக்கு மட்டும் அப்படி ஒரு ஜாதகப்படி இருந்ததா என்ன? அப்படி கிடையாது. சாமி உத்தரவு கொடுத்துருச்சு, அவர் வருவாரு. அவர் வந்ததுனாலதான் ஒரு போட்டி நடந்தது, அவர் வந்ததுனாலதான் இதை எடுத்து செய்யணும் அதை எடுத்து செய்யணும்னு ஒரு ஆதங்கப்படுறாங்க. இப்ப அவர் வந்ததுனாலதான் சப்போஸ் ஸ்டாலின் சார் ஜெயிச்சாலுமே சரி, விஜய் சார் ஜெயிச்சாலுமே சரி, ஸ்டாலின் சார் ஜெயிச்சாருன்னா இனிமே செய்யறாருன்னா அதுக்கு காரணம் விஜய் சார் தான். ஸ்டாலின் சார் செய்ய போறாரு இனிமே நமக்கு அப்படின்னா, சப்போஸ் ஜெயிச்சுட்டாரு, ஒரு வேளை ஆட்சிக்கு ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அதை இனிமே நமக்கு செய்ய போறதுக்கு காரணமே விஜய் சார் தான். விஜய் சார் எலெக்ஷன்ல நிக்கலனா கண்டிப்பா ஸ்டாலின் சார் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த 4 வருஷம் செய்யாதவர் கடைசி இந்த 5வது வருஷம் மட்டும் தான் ஓட்டுக்காக செய்யறாரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு, எத்தனையோ கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. அவருடைய தொகுதிகளுக்கு அவருடைய இதுங்களுக்கு மட்டும்தான் வேலை இது பண்ணாரு கண்டி, எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. பெண்கள் பாதிச்சது கூட எந்த ஒரு இதுவுமே அவர் போய் பார்த்ததா எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா விஜய் சார் கண்டிப்பா வருவாரு. எந்த ராசி பலன்ல சொன்னாலும் சரி, எந்த ஜாதக ஜோதி சொன்னாலும் சரி, எந்த இது சொன்னாலும் சரி, விஜய் சார் 100%
கண்டிப்பா ஜெயிப்பாரு. அவரு ஜெயிச்சா அம்மாவை விட ஒரு மடங்கு அதிகமாவே செய்வாரு. நம்ம எம்ஜிஆர் போல கண்டிப்பா அவர் செய்வாரு. எம்ஜிஆர் அளவுக்கு எம்ஜிஆர் எல்லாம் நம்ம கணக்கிடவே அளவுகோல் வச்சு இடவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னைய நாள் வரலையும் எம்ஜிஆர் பிறந்த நாளோ எம்ஜிஆர் நினைவு நாளோ எது வந்தாலுமே அவருக்கான ஒரு தனி மரியாதை யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அதுல ஒரு 90% விஜய் சார் செய்வாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஜய் சார் மட்டும்தான் வருவாரு. என் கனவு இது வரலையும் தப்பானது இல்ல. கண்டிப்பா விஜய் சார் வருவாருன்னு நான் கண்டிப்பா நம்புறேன். வணக்கம்.